السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ليس الغنى عن كثرة العرب ولكن الغنى غنى النفس، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அஹ்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், இம்மாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித படைப்பை அழகிய முறையில் படைத்திருக்கிறார். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அழகிய முறையிலே மனிதனை படைத்திருப்பதாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. மனிதனுக்கு பல்வேறு குணங்கள் இருக்கும், பல்வேறு குணாதிசயங்கள் இருக்கும், நிறைகள் இருக்கும், குறைகள் இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் மனிதனிடத்திலே அழகிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. மனிதனுடைய குணங்களிலே முக்கியமான ஒரு குணம், சில விஷயங்களிலே அந்த குணம் நமக்கு தேவைப்படுகிறது, சில விஷயங்களிலே அந்த குணம் நமக்கு அறவே இருத்தவோ கூடாது என்ற ஒரு குணம். அந்த குணம் மனிதனிடத்திலே எப்பொழுதும் இருக்கிறது. பேராசை. போதும் என்ற மனம் இல்லாமல் அதிக பேராசை, அந்த குணம் மனிதனிடத்திலே எப்பொழுதும் இருக்கிறது. அந்த குணம் சில நேரங்களிலே நமக்கு தேவையும் படுகிறது, சில முக்கியமான நேரங்களிலே அது மனிதனிடத்தில் இருக்கவே கூடாது. மனிதனுக்கு பொதுவாகவே பேராசை, ஆயுளிலே பேராசை, வருமானத்திலே பொருளாதாரத்திலே பேராசை, சொத்து சுகத்திலே பேராசை, ஆரோக்கியத்திலே பேராசை, இப்படி பல்வேறு வகையான பேராசைகளை மனிதன் தினந்தோறும் அவனுடன் சுமந்து கொண்டே செல்கிறான். இதிலே அந்த பொருளின் மீது உள்ள பேராசை இருக்கிறது அல்லவா, அது ஆபத்தானது. சூரத்து தகாசுரிலே ரப்புல் ஆலமீன் கூறுகிறான்: அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மனிதனுக்கு இருக்கக்கூடிய பேராசை குணம் எதுவரை அதை கொண்டு செல்லும் என்றால், ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், புதைக்குழியில் செல்லும் வரை, கபருக்கு செல்லும் வரை அந்த குணம் நம்மளை பாராமுகமாக ஆகிவிடுகிறது என்றெல்லாம் திருக்குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை தருகிறது. எனவே ஒரு மனிதனுக்கு போதும் என்ற மனப்பான்மை அல் கனாஅத் என்ற அரபியிலே சொல்வார்கள். அரபியிலே இப்படி ஒரு பழமொழி இருக்கிறது: அல் கனாஅத்து மிஃப்தாஹுர் ராஹத்தி. ராஹத் மன நிம்மதி, மன நிறைவுக்கான வாசல் எது தெரியுமா? போதும் என்ற மனம், போதும் என்ற மனநிலை. அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைக்கேற்ப அவர்களுக்கான செல்வத்தை, ரிசுக்கை, பொருளாதாரத்தை
எல்லா விஷயத்தையும் தன்னிறைவாக ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். திருக்குர்ஆன் சொல்கிறது, நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்களுடைய வாழ்க்கைக்கேற்ப அவர்களுடைய வாழ்க்கைக்கான தேவைகளை ரப்புல் ஆலமீன் கஸம்னா, நாம் பங்கு கொடுத்து விட்டோம், பங்களித்து விட்டோம் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறான். எல்லா விஷயத்திலும் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வையும் வைத்திருக்கிறார். ஏற்றத்தாழ்வு, சிலருக்கு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு தாழ்வை கொடுத்திருக்கிறார். உலகத்திலே பணக்காரர்களும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள், அறிவாளிகளும் இருக்கிறார்கள், அறிவிலே சற்று குறைவானவர்களும் இருக்கிறார்கள், உடலிலே ஆரோக்கியத்துடனும் இருக்கிறார்கள், கை கால் இல்லாதவர்கள், உடலில் ஆரோக்கியம் குன்றியவர்களும் இருக்கிறார்கள், ஆண்டால் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், அவர்களுக்கான வாழ்க்கையை நாம் பங்களித்து விட்டோம் என்றும் திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதே நேரத்திலே பணக்காரன் ஏழை, செல்வந்தர் ஏழை, இப்படி எல்லாம் நாம் பார்க்கும்போது, கல்வியாளர் கல்வி இல்லாதவர், எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுதும் லகத் ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகிய முறையில் படைத்திருக்கிறார். ஒருவர் வெள்ளையாக இருக்கிறார், ஒருவர் கருப்பாக இருக்கிறார் என்பதற்காக கருப்பை அல்லது நிறம் குறைவானது, அழகு குறைவானதை துனியாவிலே நாம் பார்க்கும் பொழுது வேண்டுமென்றால் சிலரை அழகு குறைவு என்று சொல்லலாம். ஆனால் அது அல்லாஹு தஆலா எல்லோரிடத்திலும் ஒரு அழகை வைத்திருக்கிறான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. எனவே எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. சில தொழில்கள் எல்லாம் இருக்கிறது. செருப்பு தைக்கக்கூடியவர், கூலி தொழிலாளி, சலவை தொழிலாளி, நிறைய தொழில்கள் இருக்கிறது, அன்றாட காட்சிகள். எல்லோருக்கும் பேராசை வந்து விட்டு, இல்லைமே நான் செருப்பு தைக்க மாட்டேன், இல்லைமே நான் சலவை தொழிலை செய்ய மாட்டேன், கொடை தைக்க மாட்டேன், தினந்தோறும் நான் தெருவுக்கு செல்ல மாட்டேன், இந்த தொழிலை செய்ய மாட்டேன் என்று ஒவ்வொருவரும் கிளம்பிவிட்டால் அந்த தொழில் இருக்காது. இப்போ செருப்பு தைப்பதற்கு ஆள் இருக்காது. எனவே கியாமத்து நாள் வரை இந்த ஒரு சுழற்சியை ரப்புல் ஆலமீன் வைத்துக் கொண்டே இருக்கிறான். இந்த குணங்கள் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய தொழிலிலே முன்னேற்றத்தை காண வேண்டும், அதே நேரத்திலே தன்னிறைவை பெற வேண்டும், போதும் என்ற மனப்பான்மையை பெற வேண்டும். அந்த போதும் என்ற மனப்பான்மை இல்லாமல் தினந்தோறும் அல்லாடக்கூடியவர்களை குறித்து திருக்குர்ஆன் பல்வேறு செய்திகளை கூறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான வாழ்வியலை இந்த போதும் என்ற மனத்தின் மூலமாக நமக்கு எடுத்து தருகிறார். அரபியிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, கனி. கனி என்றால் இரண்டு அர்த்தம் என்று பொருள், இரண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று பணக்காரன் என்று ஒரு அர்த்தம், இரண்டாவது தேவையற்றவன் என்று அர்த்தம். தேவையற்றவன். ஒன்று செல்வம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது, வீடு வாசல் சொத்து எல்லாம் இருக்கிறது, இதற்கு பேரும் கனி. இரண்டாவது ஒன்று தேவையில்லாதது, அடுத்தவர்களிடத்திலே தேவையில்லை, அடுத்தவர்களிடத்திலே ஒரு பொருளுக்காகவோ புகழுக்காகவோ செல்வத்துக்காகவோ எதுக்காகவும் தேவையில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தானே சம்பாதித்து நிறைவாக வாழக்கூடியவர்களுக்கு பெயர் கனி. இதில் இரண்டாவது விஷயம்தான் முக்கியமானது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்னிறைவு தான் மனிதனுக்கு தேவைப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்த். பணக்காரன் என்பவன் அதிகமாக செல்வம் வைத்திருப்பவனுக்கு பெயர் பணக்காரன் அல்ல. அப்ப பணக்காரன் யார்? வலாக்கின்னல் கினா, பணக்காரன் என்பவர் கினன் நப்ஸ், தன்னுடைய உள்ளத்தை போதும் என்று யார் ஆக்கிக் கொள்கிறானோ அவனே பணக்காரன் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இருக்கக்கூடிய பொருளாதாரம், இருக்கக்கூடிய செல்வம், இருக்கக்கூடிய நிஅமத் எல்லாம் எனக்கு போதும் என்று யார் ஒருவர் தன்னிறைவு பெறுகிறாரோ அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணக்காரன் என்று கூறுகிறார்கள். அது குறைவாக செல்வமாக இருந்தாலும் சரி, அவருக்கு பெயர் பணக்காரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய துஆக்களை கற்றுத் தருவார்கள். அதிலே அவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு துஆ, அல்லாஹும்ம கன்னிஇனி பிமா ரஸக்தனி, யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்த ரிஸ்கை எனக்கு போதுமாக்கு, எனக்கு போதுமாக்கி கொடு. வ பாரிக் லி ஃபீஹி, நீ கொடுத்ததில் எனக்கு பரக்கத்தை கொடு. வ குலுஃப் அலைய குல்ல காயிபதி லீ பிகைர்,
என்னை விட்டு தப்பி போனதை விட்டு என்னுடைய திசையை, என்னுடைய உள்ளத்தை மாற்று. நீ கொடுத்ததை எனக்கு பொருத்தமாக்கி கொடு. நீ கொடுத்திருக்கக்கூடிய ரிசுக்கு குறைவாக இருந்தாலும் அதிலே பரக்கத்தை கொடு. என்னை விட்டு தப்பி சென்றதை விட்டு எனக்கு வேறு நல்லதை கொடு. இந்த ஒரு அழகிய துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே மனிதன் அவனுக்கு இருக்கக்கூடிய ரிசுக்கிலே, பொருளாதாரத்திலே தன்னிறைவை பெற வேண்டும், போதும் என்ற மனத்தை பெற வேண்டும். புலம்பல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் புலம்பக்கூடியவர்களை பார்க்கிறோம். எப்படி இருக்கிறன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா போதும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறன்ற வார்த்தை இன்றைக்கு பெரும்பாலான இடத்துல வருவதில்லை. பிஸ்னஸ் சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, மழை வந்துடுச்சு, அதனால் அது போயிடுச்சு, பக்கத்தில் இன்னொருத்தவங்க கடை திறந்துட்டாங்க, அதனால என்னுடைய வியாபாரம் டல்லு, அவ்வளோ கடன் இருக்குது, காசு எங்கே வருதுன்னு தெரியல, எங்கே போகுதுன்னு தெரியல என்று எப்படி இருக்கிறாய் என்று ஒரு கேள்வியை கேட்டால் புலம்பல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. காசு இல்லாதவங்க புலம்புனாலும் பரவாயில்ல, காசு இருக்கக்கூடியவர்கள், செல்வம் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு அதிகமாக புலம்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் கான லி இப்னி ஆதம வாதியானி மின் மாலின், ஆதமுடைய மக்களுக்கு, ஆதமுடைய மகனுக்கு ஒரு குழி நிறைய செல்வம் 2 இருந்தாலும் 3வது ஒன்று கிடைக்கலையேன்னு சொல்லி ஆசைப்படுவான். 2 புதைக்குழி அளவிற்கு செல்வம் இருந்தாலும் அவனுடைய மனது 3வது ஒன்றின் பக்கம் செல்லும். அப்ப இது எப்ப முடியும்? வலா யம்லஉ ஜௌஃப இப்னி ஆதம இல்ல துராப், ஆதமுடைய வயிற்றை மண்ணை தவிர நிரப்ப முடியாது. அப்படின்னா மவுத்தை தவிர நிரப்ப முடியாது. மவுத்து வரை மனிதனுக்கான ஆசை, பேராசை என்பது நிறைய கிடைத்தாலும் இன்னும் அதிகமா வேணும் என்ற ஒரு மனநிலை மனிதனுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. எதுவரை என்றால் மவுத்து வரை இருக்கிறது. மவுத்து வரை கிடைக்கக்கூடிய ரிசுக்கிலே போதும் என்ற மனம் இன்றைக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கொஞ்சம் செல்வத்தை கேட்கிறாங்க, பொருளை கேட்கிறார்கள், யாசகம் கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடைத்தன்மை நமக்கு தெரியும். அவர்கள் கேட்டால் எப்படி கொடுப்பார்கள் என்று தெரியும். போதுமான அளவுக்கு அவருக்கு கொடுத்து விட்டார்கள். கேட்கக்கூடியவர்களுடைய தரத்துக்கு ஏற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதுமான அளவுக்கு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கிறார். மீண்டும் கொடுக்கிறார்கள், மீண்டும் கேட்கிறார். 3வது முறையும் கொடுத்து விடுகிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு சொல்றாங்க, யா ஹக்கீம் இன்ன ஹாதல் மால ஹபிரத்து ஹல்வா, ஹக்கீமே இந்த காசு இருக்குது இல்ல, இனிமையானது, வாங்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா ஃபமன் அஹதஹு பி சஹாவத்தி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீ, யார் அதை வாங்கும்போது போதுன்ற மனசோட வாங்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அதுல பரக்கத்தை செஞ்சிருவான். சரியா? வமன் அஹதஹு பி இஸ்ராஃபின் நஃப்ஸின் லம் யுபாரிகு லஹு ஃபீ, யாரு கிடைக்கும் பொழுது இது எனக்கு பத்தாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட், மனோநிலையில் யார் வாங்குகிறாரோ அல்லாஹ் அதுல பரக்கத்தை செய்ய மாட்டான். வகான கல்லது யகுல் வலா யஷ்பு, அது எந்த மாதிரி ஆகும்னா சாப்பிடுவாரு ஆனா வயிறே நிறைய. பார்த்துருக்கோம்ல சில நேரங்களில் நிறைய சாப்பிடுவோம் ஆனா வயிறு பத்தாது. அதிகமாக உண்டும் வயிறு நிரம்பாத நிலை போன்றுதான் வாங்கும் பொழுது செல்வமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு கிடைக்கும் பொழுது போதும் என்ற மனநிலை அல்ஹம்துலில்லாஹ் என்று எப்பொழுது வரவில்லையோ அதில் பரக்கத் இருக்காது. எவ்வளவு கிடைத்தாலும் வயிறு நிரம்பாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இந்த ஹதீஸ்ல 2 விளக்கத்தை தராங்க. ஒன்று, நமக்கு கிடைக்கும் பொழுது தன்னிறைவை பெற வேண்டும், போதும் என்ற மனநிலையை நாம் யார் அடைகிறார்களோ அவர்கள் ரப்புல் ஆலமீன் மூலமாக தன்னிறைவை பெறுவார்கள். 2வது ஒன்று சொல்லுறாங்க, யார் இடத்திலாவது யாசகம் கேட்கும் பொழுது இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், யாசகம் கேட்கிறார்கள், ஒரு பொருளை கொடுத்தால் இன்னைக்கு அவங்க கிட்ட அந்த போதும் என்ற மனநிலை இல்லை, மீண்டும் கேட்கிறார்கள். நம்ம என்ன செஞ்சிடறோம்? உடனே நிறைய பேர் திட்டுவதை நாம் பார்க்கிறோம்.
இன்னும் அமைதியா சொல்லலாம், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததை போன்று கொடுக்கலாம், 2-3 முறை கூட கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் யாசகம் கேட்பவரிடத்திலே, தேவையுடையவரிடத்திலே கை கால்லாம் நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லி திட்டக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். அது அவர்களுடைய நிலை. அதற்கான ஹராமையும் ஹலாலையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். காரணம் இல்லாமல் ஒருத்தன் யாசகம் கேட்கக்கூடாது, ஹராம் அது. சரி, ஹைர். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே, 2வது வாட்டி கேட்ட உடனே, ஏற்கனவே உனக்கு நிறைய கொடுத்துட்டேனேன்னு சொல்லி கண்டிக்கல, திட்டல. 2வது முறை கொடுக்கிறார்கள், 3வது முறை கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு சொல்கிறார்கள், இந்த காசு ரொம்ப இனிமையானது, வாங்கும் பொழுதே பரக்கத்து வேணும்னா தன்னிறைவோடு மன நிறைவோடு பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே கொடுத்து விட்டு உபதேசம் செய்ய வேண்டுமே தவிர கொடுக்காமல் சிலர் திட்டுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானார். எனவே ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் பொழுது போதும் என்ற எண்ணம் இல்லாதவர்களுடைய பேராசையினுடைய விளைவு இன்றைக்கு பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்னன்னா கடன்ல தள்ளுது. தேவையுடையவர்களுக்கு கடன் வாங்குவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது, அவசியம் உள்ளவர்களுக்கு கடன் வாங்குவதற்கு, கடன் கொடுப்பது அனுமதிக்கிறது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கடன்ல 80-90% அவசியமான கடன் இல்லை, அனாவசியமான கடன், அவசியமற்ற கடன். பிறரை பார்த்து பொறாமைப்பட்டு பக்கத்து வீட்டில் வாங்கிவிட்டார்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள் வாங்கிவிட்டார்கள், நம்முடைய நண்பர்கள் வாங்கிவிட்டார்கள் என்ற காரணத்திற்காக ஏற்படக்கூடிய கடன். அவசியமான வாழ்க்கையை தாண்டி ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன். இதெல்லாம் ஏற்படக்கூடியதற்கான காரணம் என்னன்னா, போதும் என்ற மனநிலை இல்லை நம்மில் பெரும்பாலிடத்தில். கிடைத்தது போதும் என்று இல்லாமல் இன்னும் வேண்டும், இன்னும் சொகுசு வேண்டும் என்ற ஒரு மனநிலை இருப்பதனால் இது எல்லாம் நடக்கிறது. அதிலும் அல்லாஹ் அக்பர், இன்னைக்கு இந்த இஎம்ஐலாம் வந்ததுக்கு அப்புறம் மாசம் மாசம் கட்டிக்கலாம் என்று அதனுடன் செல்லக்கூடியவர்கள் ஒரு பொருளை 1 லட்சத்துக்கான பொருளை 1,30,000 கொடுத்து வாங்குவது, வட்டியில் மூழ்குவது, வட்டியில் மூழ்கிவிட்டு பிறகு கேட்பது, காசு எப்படி வருதுன்னு தெரியல, எப்படி போகுதுன்னு தெரியல. மாதம் 60,000 சம்பாதிக்கிற, 80,000 சம்பாதிக்கிற, 1 லட்சம் சம்பாதிக்கிற, ஆனால் 10 நாள் தாண்ட மாட்டுது. எப்படி தாண்டும்? வரக்கூடிய வருமானத்தை ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்பதை போன்று செலவுகளையும் கேள்வி கேட்பான். நம்முடைய வருமானமும் செலவும் எப்பொழுது ஒரு வட்டிக்குள் சென்று விட்டதோ அப்பயே அங்கே பரக்கத்து இருக்காது. அது 1 லட்சம் இல்லை, கோடிக்கணக்காக சம்பாதிச்சாலும் பரக்கத்து இருக்காது. அவசியமற்ற கடன்களை வாங்குவதனாலும் வட்டியிலே மூழ்குவதனாலும் இதனுடைய காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது பேராசை, மன நிறைவு இல்லை. சிலர் தேவைக்காக கடன் வாங்குகிறார்கள், அவசியமாக கடன் வாங்குகிறார்கள், அவங்கள பற்றி நம்ம சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைக்காக கடன் வாங்கியிருக்கார்கள், கடன் கொடுத்திருக்கிறார்கள், அதை பற்றி நாம் கூறவில்லை. நாம் சொல்வது ஆடம்பரத்திற்காக கடன் வாங்குவது, பிறரை பார்த்து பொறாமைக்காக கடன் வாங்குவது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு தடுத்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், லா தமுதுன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பி. சிலருக்கு செல்வத்தை நிறைய கொடுத்துருப்போம், அவங்கள பார்த்து அவங்க கிட்ட உங்களுடைய பார்வையை நீங்க போடாதீங்க, அவங்கள பார்க்காதீங்க, அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக இருக்கலாம். காபிர்கள் வட்டியை வாங்குகிறார்கள், ஹலால் ஹராம் பார்ப்பதில்லை, பேங்கிலே லோன் வைப்பார்கள், வட்டியிலே பேங்கிலே சென்று பணத்தை போட்டு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வட்டியிலே சாப்பிடுவார்கள், நல்லபடியாக இருக்கிற மாதிரி தெரியும். அவங்கள பார்த்து நீங்கள் பொறாமப்படாதீங்க, அவங்கள பார்த்து நீங்கள் உயர்வாக பார்க்காதீங்க. திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை நீங்கள் பாருங்கள். நமக்கு 2 விதமான பார்வை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. ஒன்று, துனியாவினுடைய விஷயத்திலே, பொருளாதாரத்தினுடைய விஷயத்திலே நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். மறுமை சார்ந்த இபாதத் சார்ந்த விஷயங்களிலே நமக்கு மேல் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். இன்னைக்கு 2மே அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. துனியாவிலே நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். நம்மிடத்திலே சில நேரங்களிலே உயர்தனமான ஆடையை அணிய முடியவில்லையே என்ற ஏக்கம், சிலருக்கு ஆடையே இல்லை. அந்த ஹோட்டலில் சென்று சாப்பிட முடியவில்லை, அந்த உயர்தரமான உணவை நாம் சாப்பிட முடியவில்லை, உணவே இல்லாமல் இருக்கிறார்கள். அரபியிலே ஒரு இமாம் இப்படி சொல்வார்கள், ஒருவர் செருப்பு இல்லை என்று வருத்தப்பட்டானார், ஆனால்
கால் இல்லாதவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்க மறந்து விட்டாலும். எனவே துனியாவினுடைய விஷயத்திலே, பொருளாதாரத்தினுடைய விஷயத்திலே நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். மறுமை சார்ந்த இபாதத் சார்ந்த விஷயத்திலே நமக்கு மேலுள்ளவர்களை பார்க்கணும். தொழுகவே இல்லையா, நம்முடைய நண்பர் தொழுகிறார், நம்ம சொந்தக்காரர் தொழுகிறார், நமக்கு தெரிஞ்சவங்க தொழுகிறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம தொழுகைக்கு போகலாம். 5 வக்து தொழக்கூடியவர்கள் சுன்னத்து நஃபில்களை தொழுவலாம். சுன்னத்து நஃபிலை தொழுதவர் தஹஜ்ஜத்துகளை தொழுவதற்கு, இஷ்ராக் தொழுவதற்கு, அவ்வாபி, இப்படி நிறைய நம்முடைய அமல்களை எல்லாம் மேல் உள்ளவர்களை பார்த்து உயர்த்த வேண்டும். ரெண்டுமே ஆப்போசிட் ஆயிடுச்சுல்ல. இன்னைக்கு எப்படி சொல்றாங்கன்னா, நானாவது பரவாயில்ல 5 வக்து தொழுகிறேன், அவன் ஜும்மாக்கு தான் வரான். அந்த விஷயத்திலே, இபாதத் சார்ந்த விஷயத்திலே குறைவானவர்களை பார்க்கிறோம். எனக்கெல்லாம் பரவாயில்ல, அவர் 2 வீடு வச்சிருக்கிறார், 2 பைக் வச்சிருக்கிறார். உலகம் சார்ந்த விஷயத்திலே பிறரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவரை விட நமக்கு அதிகமாக தேவை என்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். இதை அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உந்து இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உங்களில் கீழ் உள்ளவர்களை பாருங்கள் என்று நமக்கு சொல்கிறார். உலகத்தில் அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் அவர்களை விட கீழே பார்ப்பதற்கு ஒருவரை வைத்திருப்பான். இருக்கிறதுலே கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கும் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அவருடைய கீழே ஒருத்தரை அல்லாஹ் வைத்திருப்பான். எனவே துனியா சார்ந்த விஷயங்களிலே நம்மை விட கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டும் என்று நமக்கு இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிறோம். லுக்மான் அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசங்களில் ஒன்று, உபுதுல்லாஹ பிகத்ரி மா தஹ்தாஜ் இலை, உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க. கேட்கக்கூடிய விஷயம் பெரிய விஷயமா இருக்கும். ஒரு சொந்த வீடு வேணும், பெரிய ஏக்கர் கணக்கில் வீடு வேணும், லட்சக்கணக்கில் சம்பளம் வேணும்னு சொல்லிட்டு பெரிய ஏமை கேட்பது. ஆனா வணங்குறதுன்னு பார்த்தா ஜும்மா, வெறும் ஜும்மாவில் வந்து கேட்டா எப்படி கிடைக்கும்? அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வணங்க வேண்டும், உங்களுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கிறதோ, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க வணங்குங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வணங்க வேண்டும் என்று லுக்மான் அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த அறிவிப்பை நாம் பார்க்கிறோம். ஹதீஸிலே இப்படி ஒரு வார்த்தை வருகிறது. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஒருத்தர் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கிறார். அது இல்லை இது இல்லை அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறார். கூப்பிட்டு கேட்குறாங்க, உன்னிடத்துல மனைவி இருக்கிறதா? இருக்குது, என்னிடத்துல மனைவி இருக்கிறது. மனைவி இருக்கிறதுனா மகர் கொடுக்குற அளவுக்கு சக்தி இருந்ததுனால தான் அவர் இடத்துல மனைவி இருக்கு. அடுத்து 2வது கேள்வி கேட்குறாங்க, வீடு இருக்குதா? வீடும் இருக்குது. அப்போ நீ தான் பணக்காரன் போ அப்படின்னு அனுப்புறாங்க. இப்போ அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, இன்னலி ஹாதிமன், எனக்கு வேலை செய்யக்கூடிய பணியாளர் ஹாதிமும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ அரசன் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனைவி, நல்ல மனைவி, வீடு இருக்கக்கூடிய வரை நீ பணக்காரன் என்று கூறுகிறார்கள். நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடியதற்கு ஒரு ஆள் இருக்கிறது, நம் தொழிலாளி முதலாளியாக இருக்கும் பொழுது நமக்கிட பணிவிடை செய்வதற்கு ஒரு ஆள் இருக்கிறார்கள் என்ற பொழுது அரசன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இன்னைக்கு கோடியில பிறந்தாலும் மனசுல நிறைவு இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த கடைசி ஒரு மாசத்துல உலகத்தினுடைய உச்சபட்ச கோடீஸ்வரன் யாருன்னா இப்போ எலான் மஸ்க். திடீர்னு பார்த்தா ரொம்ப உயரத்தில் போனார், மறுபடியும் 2 வாரத்தில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய விஷயத்தில் திடீர்னு குறைஞ்சிட்டார், மறுபடியும் ஏறுறாரு குறையிறாரு. உலகத்தினுடைய கோடீஸ்வரர், எல்லாருடைய கடனையும் நிறைவேற்றும் அளவிற்கு அவரிடத்துல பணம் இருக்கிறது. ஆனால் அந்த குறைஞ்சிச்சுல, குறையும் பொழுது அவருடைய மனசு பதறும். காரணம் தன்னிறைவு இல்லை. போதும் என்ற மனம் இல்லாத இடத்திலே எவ்வளவு பணம் இருந்தாலும் அதிலே தன்னிறைவு இருக்காது. எனவே தான் குறைந்த பணம் இருந்தாலும், குறைந்த செல்வாக்கு இருந்தாலும், குறைந்த சம்பளம் இருந்தாலும் யார் ஒருவர் போதும் என்ற மனநிலையை அடைகிறார்களோ அவரே பணக்காரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கும் பொழுது, நான் ஒன்று கற்றுத்தரேன், அதை யார் நீங்களும் மனப்பாடம் பண்ணணும், அடுத்தவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும், உங்களுக்கு யார் அதில் உங்களை யார் தயாராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் மனனம் செய்யணும், பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும். சொன்ன உடனே
முதல்ல கை தூக்குறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதிகமான ஹதீஸை அறிவித்த சஹாபி, ஹதீஸின் மீது அதிக பேராசை கொண்டவர்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 உபதேசத்தை செய்கிறார்கள். இத்தகில் மஹாரிம தகுன் அபுதன் நாஸ், ஹராம் ஹலாலை பேணு, ஹராமை விட்டு நீ பேணு, மக்களிலே நீ அதிக வணக்கசாலியாக ஆகுவாய். இரண்டாவது சொல்கிறார்கள் வரத பிமா கஸபல்லாஹு லக தகுன் அக்னன் நாஸ், அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை கொண்டு நீ போதுமாக்கிக்கொள், மக்களிலே நீ பணக்காரனாவாய். பணக்காரன் என்பது பிறர் நம்மை பார்த்து முடிவு செய்வதற்கு பேர் பணக்காரன் அல்ல. இவரிடத்துல 1 லட்சம் இருக்கிறது, இவரிடத்துல 40 லட்சம் இருக்கிறது. பணக்காரன் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய தன்னிறைவு, நம்முடைய மனது எப்பொழுது நமக்கு போதும் என்று சொல்கிறதோ, அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது இருக்குது. நம்ம விட நிறைய பேர் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம விட நிறைய பேர் வீட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்குறான், ஆண்டவன் கொடுத்துருக்குறான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? மக்கள் வேணால் அவரை ஏழையாக பார்க்கலாம், அவருடைய மனதிற்கும் அவர் பணக்காரர். ஹதீஸின் அடிப்படையிலும் குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையிலும் அல்லாஹ் ரசூலிடத்திலே அவர் பணக்காரர். இது 3 போதாதா? அல்லாஹ் ரசூலிடத்திலே பணக்காரனாகவும் தனக்குத்தானே பணக்காரராகவும் வேண்டும் என்றால் தன்னிறைவு வேண்டும், போதும் என்ற மனநிலை வேணும். வஹ்சின் இலா ஜாரிக தகுன் முஃமினன், உன்னுடைய அண்டை வீட்டாரிடத்திலே நீ நல்லபடியாக நடந்து கொள், நீ உண்மை முஃமினாக ஆகுவாய். வஹிப்பு லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக தகுன் முஸ்லிமன், உனக்கு என்ன விரும்புறியோ அதை உன்னுடைய சகோதரருக்கும் நீ விரும்பு, நீ மக்களிலே முஸ்லீமாக ஆகுவாய், உண்மையான முஸ்லீமாக ஆகுவாய். இப்படி சொல்லிக்கொண்டே வரக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொல்கிறார்கள் வலா துக்ஸிரு ضحك, அதிகமாக சிரிக்காத, துனியால அதிகமாக சிரிக்காத. ஃபஇன்ன கஸரத்த ضحك துமீத்துல் கல்ப், அதிகமான சிரிப்பு என்பது உன்னுடைய உள்ளத்தை மரணமடிக்க செய்யும், உன்னுடைய உள்ளத்தை சாகடிக்க செய்யும் என்று இந்த உபதேசத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். அதில் முக்கியமானது, உன்னுடைய கொடுக்கப்பட்ட ரிஸ்கிலே நீ போதுமாக ஆக்கிக்கொள், உனக்கு அல்லாஹு தஆலா பணக்காரராக ஆக்குவான். இன்னைக்கு நம்மிடத்தில் தேவையானது அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை, போதும் என்ற வார்த்தை. சில நேரங்களில் குறைவான சம்பளமும் இருக்கும், 10,000 20,000 சம்பளமும் இருக்கும், 1 லட்சம் சம்பளமும் இருக்கும். அப்போது 1 லட்சம் இருந்தாலும் சரி, கோடியாக இருந்தாலும் சரி, 10,000 5,000 சம்பளமாக இருந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் இதை கொடுத்தது அல்லாஹ் போதும் என்ற மனநிலை இருக்கவிடத்திலே பரக்கத்து இருக்கும், நிம்மதி இருக்கும். இல்லை 1 லட்சம் சம்பாதிக்கிறேன் ஆனாலும் நிம்மதி இருக்காது, எப்போ யாரு கேட்பா, யாருக்கு கொடுக்கணுன்ற நிம்மதி இருக்காது. இந்த குணம் இல்லாதவர்களுக்கு தான் அதிகமாக பொறாமையும் ஏற்படுகிறது. பிறரை பார்த்து ஏறக்கூடியவருடைய பொறாமை. அவங்க வண்டி வாங்கிட்டாங்க, குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அப்படி சொல்வார்கள், சொந்தக்காரங்கெல்லாம் அதை பண்ணுறாங்க பாருங்க, நீங்கள் இன்னும் இப்படியே இருந்தால் எப்போதான் நீங்கள் முன்னேறுவீங்க. சில செய்திகளை எல்லாம் காதிலே போட்டுக்கொண்டு ஒரு காதிலே வாங்கி கொண்டு இன்னொரு காதிலே விட்டுடும். எல்லாத்தையும் நம்முடைய உள்ளத்தில் போட்டுக்கொண்டால் பொறாமை ஏற்படும். அது துனியாவினுடைய விஷயத்திலே ஆபத்தானது. 2 விஷயத்துக்கு மட்டும்தானே பொறாமைக்கு அனுமதி இருக்குது. ஒன்று, அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தின் மூலமாக அவர் அதிகம் தர்மம் செய்கிறார் என்கிற பொழுது அதிலே பொறாமை கொள்ளலாம். அல்லாஹ் எனக்கும் அந்த மாதிரி ரிஸ்கை கொடுத்திருந்தா நானும் அதிகமாக சதக்கா செய்வேனே, அந்த விஷயத்துல பொறாமைப்படலாம். இன்னொன்று, அதிகமாக கல்வி கொடுக்கப்பட்டு அந்த கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர், எனக்கும் அல்லாஹ் கல்வியை கொடுத்திருந்தா நானும் 4 பேருக்கு சொல்லி கொடுத்திருப்பேனே, இந்த 2 விஷயத்துக்கு மட்டும்தான் பொறாமை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, தவிர மற்ற எதுக்குமே இல்லை. மற்ற விஷயங்களில் நம்மிடத்தில் பொறாமை வரும் பொழுது நம்முடைய பொறாமையினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, நெருப்பு இருக்கிறது அல்லவா, நெருப்பு அது வைக்கோலை எவ்வளவு வேகமாக தின்னும், கரிக்கும். பெரிய அதிகமான வைக்கோல் இருக்குது, ஆனா ஒரு மூலையிலே நெருப்பு வைத்து விட்டால் அந்த நெருப்பு எந்த அளவிற்கு அந்த வைக்கோலை வேகமாக எரித்து சாம்பலாக்கி விடுமோ, எவ்வளவு நன்மை வச்சிருந்தாலும் எவ்வளவு நல்ல குணங்கள் வைத்திருந்தாலும் அந்த பொறாமை என்ற ஒரு குணம் நம்முடைய நன்மைகளை எல்லாம் அழித்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்போ இதற்கான காரணம் எங்கிருந்து வருகிறதுனா, இந்த போதும் என்ற மனநிலை இல்லாதனுடைய விளைவாக இருக்கிறது. எனவே நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும், துனியாவில் எவ்வளவு வேணால் சம்பாதிக்கலாம், ஹலாலான முறையில் சம்பாதிப்பதில் தவறு இல்லை.
பணக்கார சஹாபாக்களும் இருக்கிறார்கள். பணக்காரர்களாக இருந்தும் சுவனத்திற்கு சென்ற சஹாபாக்கள் எல்லாம் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறார்கள். ஆனால் போதும் என்ற மனநிலை இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக வ அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், உன்னுடைய ஹராமை விட்டு ஹலாலை எங்களுக்கு போதுமாக்கு. ஒன்று. ரெண்டாவது, அக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக், எங்களை யாரிடத்திலும் தேவையுடையவர்களாக ஆக்கிடாத, நீ கொடுத்ததை எங்களுக்கு போதுமாக்கிடு. அடுத்தவர்களிடத்திலே தேவை இல்லாமல் நம்முடைய தேவைகளை நாமே நிறைவேற்றக்கூடிய குணம் இருக்கிறது அல்லவா, பண்பு இருக்கிறதா, இதுதான் உயர்ந்த குணம். அப்பேற்பட்ட பண்பை ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தருவான், தரக்கூடியவனாக ஆக்குவானாக. நம்முடைய உள்ளத்தை போதுமான மனதாகவும் பொறாமையை விட்டு பாதுகாப்பையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.